கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவே ராஃபா ஊழியத்தின் 2ஆம் நாள் கர்த்தர் தாமே வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லி. அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்களை, அவரை பின்பற்றுகிறவர்களை தேவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் உன்னையும் என்னையும் அவர் தெரிந்திருக்கிறார். இந்த நாளிலும் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர்தாமே இருளில் இருக்கிற உன்னை வெளிச்சத்திற்கு வரும்படி அழைக்கிறார். வாழ்க்கை இருளாக இருந்தாலும் அந்த இருளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தேவனை கர்த்தர் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அவருக்காக நீ எழுந்து பிரகாசி. அவருக்காக எழுந்து பிரகாசி. ஆமேன். அவருக்காக நீ எழுந்து பிரகாசிக்கும் போது அவர் தாமே எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவனிட வல்லமளக்கரம் குறுக்கிட்டு அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியங்களை காணத்தக்கதாய் உன் கண்கள் யாவும் பூரித்து போய்த்தக்கதாய் தேவனுக்கு அப்படியே நடத்துவார். ஆமேன், ஆமேன். அப்படியா தேவனை கர்த்தர் இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளான காரியங்கள் வெளிச்சத்திற்கு வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எதிலெல்லாம் இருளிலே கிடைக்கிறதோ அந்த இருளிலிருந்து எல்லாம் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் அது வெளிப்படும்படியாய் ஆச்சரியங்கள் காணும்படியாய் நீங்கள் கிருபை செய்யுங்க. இருளான வாழ்க்கைகள் வெளிச்சத்துக்கு வந்தபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இருளான வாழ்க்கையிலிருந்து ஜனங்கள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும்படியா பேசுகிறப்பா. நீங்கள் ஆசீர்வதித்தபடி ஆமக்கு நன்றி. ஆமே, ஆமே, ஆமே.